அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனுடைய சாம்பிள்ஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் நான் சாம்பிள்ஸ் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரி. நீங்கள் யூஜி பிடிஆர்பின்னு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஜி அண்ட் பிஜி பேக் ரெண்டுமே உங்களுக்கு காமனாக அனுப்பி விட்டுருவேன். ஸோ அந்த புக்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஜியும் படிச்சுக்கலாம், பிஜியும் படிச்சுக்கலாம். ஸோ சிலபஸில் எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிருக்காது. எல்லாமே கண்டென்ட் உங்களுக்கு காமனாக வந்துடும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரிக்கான கண்டென்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் தியரி மட்டும் எவ்வளோ பேஜஸ் இருக்கும் தெரியுங்களா? ஒரு 98 பேஜ் தனியாகவே குரூப் தியரிக்குன்னு ஒரு புக்லெட் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து டெஃபினிஷன், ரிசல்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக எதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ பாருங்களேன், குரூப்போட டெஃபினேஷன் கொடுத்து எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேப்பிங் 1 to 1 ஆன்டூ மேப்பு. ஸோ அதனுடைய இமேஜ் வேல்யூ எப்படி வரும், எப்படி டிஃபைன் பண்ணலாம், கம்போசிஷன் மேப் எப்படி டிஃபைன் பண்ணலாம், அது போல் தனித்தனியாகவே நான் என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்கு கரெக்டாக குரூப் தியரிக்குன்னு ஒரு தனி புக்லெட்டாகவே ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. இதை பாருங்க. ஸோ இதில் எல்லா ரிசல்ட்டும் கொடுத்துருவேன். இந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சைட் பை சைட் கிளாஸ் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே புரியும். ஓகே, இந்த ஐடியாஸ் வந்து குரூப் தியரியில் இருக்குது. இந்த சென்ட்ரலைசர், நார்மலைசர், சென்ட்ரலைசர், ஸோ எல்லாமே. ஸோ இதெல்லாம் சப் குரூப்ஸாக வரும். ஓகே, ஸோ நார்மல் சப் குரூப்ஸ்க்கான எக்ஸாம்பிள், டெஃபினிஷன்ஸ், ஸோ எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி தியரம்ஸ், பேஸ்ட் ஆன் தியரம்ஸ். ஸோ இது எலமெண்ட்ஸ் ஆஃப் அ குரூப் தெரியுதுங்களா? எலமெண்ட்ஸ் ஆஃப் அ குரூப்புக்கு வந்து தனியாகவே வந்து என்ன பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் நிறையா டெஸ்ட்டில் கேட்டிருப்பேன். ஆர்டர் ஆஃப் ஏ பவர் n = ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட் பை ஜிசிடி ஆஃப் n, ஆர்டர் ஆஃப் ஏ. இந்த நோட்டேஷன் போட்டாவே உங்களுக்கு ஜிசிடின்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 எலமெண்ட்ஸ் ஆஃப் அ குரூப் ஜி இருந்தால் சச் தட் ஏபி = பி இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் பி ஒன்றுன்னு வந்தாருன்னா ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து ஆர்டர் ஆஃப் ஏ இன்ட்டு ஆர்டர் ஆஃப் பின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட். எல்லாமே இந்த குரூப் தியரி டாபிக் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குங்க. இதோ ஒரு சைக்கிளிக் குரூப்னா என்ன அப்படின்னுக்கான டெஃபினேஷன். குரூப் ஜி இஸ் கால்டு சைக்கிளிக் குரூப்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எலமெண்ட் ஏ இன் ஜி சச் தட் each element of G expressed in the form of x = a power n டைம்ஸ்க்கு மல்டிபிள் பண்ணுறேன்னு அர்த்தம். வேறு a is a sum, n is a sum positive. ஸோ அது போல் ஜெனரேட்டருக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே கோட் பண்ணி அழகாக கொடுத்துருப்பேன். இது எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப்ஸ். இது வந்து ஃபைனைட் அப்ளின் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 4ல் ஒவ்வொரு எலமெண்ட்ஸோடைய ஆர்டர் என்ன அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். இதனோட ஜென்ரேட்டர் யாருன்றது மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது போல் கம்ப்ளீட்டாங்க பாருங்கள். சப் குரூப் ஆஃப் சைக்கிள் குரூப் இஸ் சைக்கிளிக் ரிசல்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் அன் இன்ஃபினைட் சைக்கிள் குரூப் இஸ் 2. இது வந்து இசட்டுக்கு ஐசோமார்பிக்காக எடுத்துக்கணும் இன்ஃபினைட் சைக்கிள் குரூப்னாவே. ஸோ அதனுடைய ஜென்ரேட்டர் வந்து அதனுடைய எலமெண்ட் இன்வெர்ஸ் எலமெண்ட்டாக வந்துடும். ஓகே, Euler Torsion function definition கொடுத்துருக்கோம் பாருங்க. If n is a positive integer, then the Euler Torsion function denoted by pi of n and defined by pi of 1 equal to 1 when n is a positive integer such that which are less than or equal to n relatively prime to n இருக்கும். ஸோ டோட்டல் கவுண்ட் ஆக்சுவலாக அதில். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, யூஜி பிஜி மெட்டீரியல் காமனாக நீங்கள் வாங்கிக்கிங்க, கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ எல்லா ஏரியாவும் கொடுத்துருப்பேன். ஒரு நார்மல் சப் கொடுத்துட்டா லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் ரைட் கோசெட்டு. ஓகே, ஸோ ஏஹெச் ஈக்குவல் பிஹெச் இது போல் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் ஏ இன்வெர்ஸ் அண்ட் ஏ இன்வெர்ஸ் அண்ட் ஹெச். ஸோ எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க. லெக்ராஞ்சி தியரத்தோடைய அப்ளிகேஷனு ஸோ கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஓகே, இதில் எல்லாமே சைலோஸ் செட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் கான்செப்டை டீச் பண்ணி போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இந்த புக்லெட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். இது நீங்கள் வாங்கிக்கங்க. ஓகே, ஸோ இது வந்து குரூப் தியரிக்கு மட்டும் இந்த புத்தகம். ஸோ ஒன்லி குரூப் தியரி. அடுத்து லீனியர் அல்ஜிப்ராக்கு தனியாக வச்சுருப்பேன். ஓகே, ஸோ ரிங் அண்ட் ஃபீல்டு தியரிக்கு தனியாக புக் இருக்கும். ஸோ குரூப் தியரி, லீனியர் அல்ஜிப்ரா, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் மொத்தமும் இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா இன்டெக்ரல்ஸ். இதில் இந்த ஸ்பைரல் புக் பார்த்தீங்கன்னா அதாவது 360 பேஜ் வரும் இந்த பைண்டிங்கில். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா லேப்லாஸு ஃபஸ்ட்டு வந்து லேப்லாஸ் வச்சுருக்கேன்னா இதான் யூஜிடிஆர்பி கண்டென்ட் அப்படியே இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ஃபார்முலா, எக்ஸாம்பிள்ஸ், நீட்டாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல் செட்டாக வாங்கியிருக்கீங்க. யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எம்சிக்யூஸ் ஃபுல் செட்டு வேணும் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ ஃபுல் செட்டாக வாங்கி படிங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஐடியாஸ். அடுத்து பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு லேப்லாஸ் மட்டுமே போயிட்டுருக்கு பாருங்கள். ஷிஃப்டிங் தியரத்தெல்லாம் பேஸ் பண்ணி கேட்டிருக்கேன். இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு படித்தாவே போதுமானது. அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். அதே போல் நாங்கள் போடுற வீடியோஸ், ரெகுலராக போடுற வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வரணும். ஒரு வீடியோஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. டெய்லி மார்னிங் ஈவினிங் அப்லோட் பண்ணுறது நீங்கள் அப்படியே கிளாஸ் நோட் போட்டு எழுதிக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் தனியாக போய்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் அவசியமே இல்லை. டெஸ்ட்டு சீரியஸு, எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் படிக்கணும். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வரணும்.
பிஜிலாம் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பேரு இந்த 96 அபோவ் தான். நெறைய கேண்டிடேட்ஸ் வந்து 96 அபோவ் எடுத்திருந்தாங்க. 40 டேஸ் ஸ்டடி பிளான்ல அத முடிச்சு குடுத்தேன். ஓகே. ஸோ, அதில நெறைய பேர் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ, அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, நான் சொல்ற ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எங்கேயுமே போய் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டெஸ்ட் பேட்ச்சு, எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணணும். மெட்டீரியல்ஸ் கையில வச்சுக்கிட்டு டெய்லி படிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ் நீங்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ, புதுசா இருக்கீங்க, இப்ப தான் சப்ஜெக்ட்டுக்கு புதுசு அப்டின்னா நீங்க என்ன பண்ணணும்? 6 மினிமம் 6 ஹவர்ஸ் நீங்க உட்காந்து படிச்சிடணும். ஓகே. ஸோ, எவ்ளோ படிக்க முடியுமோ அவ்வளவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ, 1 டேக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு சார். இவ்வளோ படிப்பேன். டெய்லி டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். அப்ப எம்சிக்யூஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் வச்சுக்கணும். டெய்லி கொஸ்டின் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்ப இது ட்ரிக்னாமெட்ரி. இப்ப லேப்லாஸ் முடிஞ்சதுங்களா? ட்ரிக்னாமெட்ரி. ஸோ, எத படிக்கணும் அவ்வளோதான். அந்தந்த ஐடியாஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் குடுத்துருப்பேன். ஸோ, ஓகே. அத மட்டும் நீங்க நல்லா கிளியரா பார்த்துட்டு வந்தா போதுமானது. அத பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். பேசிக் கொஸ்டின்ஸும் அதுலருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு ஒரு நீங்க ஹையர் லெவல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்டின்னா, அதனுடைய கொஸ்டினோட பேசிக்ஸ் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ, அது தெரிஞ்சுட்டாவே போதும். நீங்க ஈஸியா வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் அழகா எழுதிட்டு வந்துடலாம். ஓகே. இப்ப பாருங்க எல்லா ஐடென்டிட்டீஸுமே நீட்டா குடுத்துருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? எல்லாத்தையும் குடுத்துருப்பேன். இது ட்ரிக்னாமெட்ரிக்கு. அடுத்து அனாலிட்டிக் ஜியோமெட்ரி உள்ள வச்சிருப்பேன். மெக்கானிக்ஸ் உள்ள இருக்கும். அது இல்லாம ஹேண்ட் ரிட்டன் எம்சிக்யூஸ், கிளாஸ் குடுக்குற எம்சிக்யூஸ் மொத்தமும் உங்களுக்கு பெரிய பஞ்ச். ஒரு 30 கேஜி பார்சல் வந்து உங்களுக்கு கொரியர் வரும். ஓகே. ஸோ, சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நீ படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நான் சொல்ற கன்டென்ட்ட அப்படியே அந்த புக்ல படிச்சுக்கணும். இப்ப இந்த சண்டே சிலபஸ் ப்ராபபிலிட்டி சொன்னேன்னா, ப்ராபபிலிட்டி படிச்சுக்கணும். ஸோ, ஃபுல் செட் ஸ்டடி பார்ட்டி வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. எம்சிக்யூஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே. ஸோ, நீட்டா இருக்குங்க உங்களுக்கு. இது போதுமானதுதாங்க பாருங்க. பிரின்சிபல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, ஜெனரல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே. அப்புறம் சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்லி தனியா கேட்பேன். அது பாருங்க ஹைப்போரையோட வேல்யூ என்ன? அப்படின்னு போடுறது. ஓகே. எல்லாமே நீட்டா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாமே நான் என்னுடைய டெஸ்ட் சீரிஸ்ல கேட்டிருக்கேன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரிக் நம்பர் தியரி. ஓகே. ஸோ, நம்பர் தியரி மட்டும் தனியாவே ஒரு கொஸ்டினா புக்லெட்டா வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ, பிரைம் நம்பர்னா என்ன? காம்போசிட் நம்பர்னா என்ன? கோப்ரைம்னா என்ன? ஓகே. ஆயிலர் டியூஷன் ஃபங்ஷனோட வேல்யூ என்ன? ஓகே. ஸோ, சம் ஆஃப் டிவைசர்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் டிவைசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் டிவைசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எண்ணுக்கு. ஸோ, எவ்வளோங்க ஆயிலர் டியூஷன் ஃபங்ஷனோட வேல்யூஸ். இதெல்லாம் நீங்க படிக்கணும். அதுதான் முக்கியம். ஓகே. ஸோ, கம்ப்ளீட்டா குடுத்துட்டேன். உங்களுக்கு சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸும் குடுத்துட்டு வரேன். ஓகே. ஸோ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ, பிஜிடிஆர்பி வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எம்சிக்யூஸ் தேவைப்படும் இல்லையா? ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ் 2மே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ, எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட வரும். இந்த புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொரியர் போட்டு விடுவேன். ஸோ, வொர்த்தா இருக்கும். அப்படியே பாருங்களேன். எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே நீட்டா குடுத்துருப்பேன். ஸோ, நீங்க எத படிக்கணும்? எத எத நீங்க ஃபாலோ பண்ணணும்? எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து லாஸ்ட் பிஜிடிஆர்பிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ, டெஸ்ட் பேஸ் சீரிஸ்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் நான்லாம் லாஸ்ட் 20 டேஸ் தான் சார் படிக்க ஆரம்பிச்சேன். அதிலயே நான் 85 எடுத்துட்டேன் சார். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தா கண்டிப்பா நான் உங்கள ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா, பிஃபோராவே நான் கண்டிப்பா கிளியர் பண்ணியிருப்பேன். அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ, நீங்களும் அதுக்குள்ள வாங்க. டெய்லி டெஸ்ட் அடிங்க. சண்டே டெஸ்ட் பேட்ச் போடுவேன். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் அடி போடுவேன். ஸோ, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. படிச்சுட்டே இருங்க. டிஎன் செட்டுக்கு படிக்கிறீங்களா? ஸோ, படிங்க. டிஎன் செட்டு கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு வரேன். ஸோ, நீங்களும் டெஸ்ட் பேட்ச் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிஎஸ்ஆர் டெஸ்ட் பேட்ச்னு குடுத்துட்டு வரேன். லாங் டைம் டெஸ்ட் சீரிஸ்ன்ற மாரி சிஎஸ்ஆர் டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரேன். இதெல்லாம் நீங்க யூஜிடிஆர்பில இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். பாருங்களேன். V = R power n அதாவது 4 டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R குடுத்துட்டாங்க. W is the subspace of R power 4 கன்சிடர் பண்றாங்க. Set of all vectors in R4 such that A plus B plus C plus D component sum of components வந்து 0 ஆகுது. அப்படிங்கும்போது டைமென்ஷன் ஆஃப் W என்னன்னு கேட்குறாங்க. ஒண்ணும் இல்ல. இது நத்திங் பட் டைமென்ஷன் ஆஃப் V மைனஸ் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஸோ, நம்பர் ஆஃப் கண்டிஷன் ஆன் W என்ன அது பாருங்க. டைமென்ஷன் ஆஃப் V மைனஸ் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. அப்ப 4 மைனஸ் 1 ஆன்சர் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 3 கிடைக்கும். இதான் ஷார்ட்கட். ரொம்ப சிம்பிளா போட்டுற வேண்டியதுதான். ஓகே. ஸோ, போல எல்லாமேங்க. இதெல்லாம் வந்து நீங்க பிஜிக்கும் படிக்கலாம். தாராளமா படிக்கலாம். ஓகே. ஸோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் T கண்டுபிடிக்கிறது. T is a map from R3 to R3 defined by T of x, y, z equal to x plus y, y plus z, x plus z சொல்லிட்டாங்க. தென் ரேங்க் ஆஃப் T என்னன்றதை கேட்கறாங்க. ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் யூஸ் பண்ணி ரேங்க் ஆஃப் T. அப்ப T of E1 பாருங்க. ஸோ, T of 1 0 0. ஓகே. ஸோ, x காம்போனன்ட் 1, y காம்போனன்ட் 0, z காம்போனன்ட் 0. அப்போ 1 0 1 வந்து நிக்கும். அப்ப இது அப்படியே காலமா எழுதிக்கணும். அடுத்து T of E2 போடுங்க. E2 போட்டீங்கன்னா கிடைக்கும். ஸோ, 0 1 0. ஸோ, y மட்டும் 1 மத்ததெல்லாம் 0. அப்போ 1 1 0. ஓகே. அப்ப இது எழுதிக்கணும். அடுத்து T of E3 பாருங்க. E3 பார்த்தீங்கன்னா 0 0 1 போட போறீங்க. ஸோ, அப்போ z மட்டும் 1 மத்தெல்லாம் 0. அப்போ 0 1 1.
ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்துடும். ஸோ இதனோட ரேங்க் என்னங்க? ஸோ இது பார்த்தாவே தெரியும், ஃபுல் ரேங்க் டிட்டர்மின் நாட் ஈக்குவல் 0. இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன? ஃபுல் ரேங்க். ஓகே, ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்போங்க ஃபுல் ரேங்க் கிடைக்கும்? அதனுடைய டிட்டர்மின் நாட் ஈக்குவல் 0 இருக்கிறாச்சும் உங்களுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஃபுல் கிடைக்கும். ஓகே, ஸோ இது போல் எல்லாமே நான் கிளாஸும் கொடுத்துட்டே வரேன். நீங்கள் அதுக்கு தான் கிளாஸ் கவனிக்க சொல்கிறது. கிளாஸும் பாருங்கள். சார் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன், இந்த புக்லெட்ஸ் வாங்கிக்கலாமா? தாராளமாக வாங்கி படிங்க. 5 யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதாவது யூஜி புக்கும் வாங்கிக்கிங்க, பிஜி புக்கும் வாங்கிக்கிங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, 5 சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ், சிஎஸ்ஆர் நெட்டு. ஸோ யூஜிசி நெட்டு படிக்கிறவங்களும் சரி, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களும் சரி. யூஜிசி நெட்டு படிக்கிறவங்களுக்கு நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னு நல்லா கவனிக்கணும். யூஜி புக்ஸும் வாங்கிக்கிங்க, பிஜி புக்ஸும் வாங்கிக்கிங்க. ஸ்டாட் இதில் வந்து ஸ்டாட் ரியல், லீனியர், காம்ப்ளெக்ஸு, ஸ்டாட் இதெல்லாம் சிலபஸாக கேட்குறாங்க. ஸோ சிஎஸ்ஆர் படிக்கிறவங்களுக்கும் சரி இந்த புக்ஸை வாங்கிக்கிட்டு அதே போல் காலேஜ் டிஆர்பி புக் ஒன்று கொடுப்பேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 புக்லெட்ஸ் வரும். இந்த 9 புக்லெட்ஸ் வெறும் எம்சிக்யூஸ் தான். இதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், கிளியராக ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ டிலே பண்ணாமல் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி படிங்க. நான் கொடுக்குற கொஷின்ஸ் அப்படியே வரும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே 100% அப்படியே போய் உட்காந்து கவனிக்கலாம். ஓகே, இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு வந்து மாட்டிக்கும். ஸோ இப்போவே புக் பண்ணி படிங்க, நிறைய கற்றுக்குங்க. ஸோ இப்போ ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜூலை எக்ஸாம் வந்துடும். ஸோ யூஜிசி நெட்டு. ஸோ அந்த ஜூலை எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, சிலபஸுக்கு ஓரியன்டான எம்சிக்யூ கலெக்ஷன் மட்டும் எடுத்து படிங்க. ஸோ நிறைய கற்றுக்குங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வர முடியும். அங்கே போய் யோசிக்கவே கூடாது எக்ஸாம் ஆடலாம். ஓகே, ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். யூஜிடிஆர் புக்கு பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் மாதிரி ரெடி பண்ணி 7 புக்லெட் உங்களுக்கு நான் கொரியர் போடுவேன். அதில் இது ஒரு புக்லெட். இது வந்து 2 ஸ்பைரலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பேன். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சொல்லிட்டு தனியாக போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ இது டிஎன் செட்டுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போய் என்ரோல் பண்ணிக்கலாம் வேணா நீங்கள். ஓகே, ஸோ இதில் பிடி மேக்ஸ்ன்னு தனியாக மென்ஷன் பண்ணிப்போம் புக்லெட்டு, அதையுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ படிங்க. இது வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, அதாவது சண்டே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவாங்க இல்லைங்களா, அந்த டெஸ்ட் சீரியஸோடைய கொஷின் கலெக்ஷன் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு உங்களுக்கு வந்து 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் இதில் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி எம்சிக்யூஸ் தான், டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொஷின் கலெக்ஷன்ஸ் கேட்டு இந்த ஏரியா கவர் பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி படிச்சுக்கிட்டே இருங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, எம்சிக்யூஸ் கிளாஸு டெஸ்ட் பேட்ச் இது வீட்டிலேருந்து பண்ணால் போதும். உங்கள் கையில் ஒரு நல்ல மொபைல் இல்லைனா டேப் ஒன்று இருந்துக்கிட்டா போதும். இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். டெய்லி டெஸ்ட் அடிக்கணும், டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ். ஒன்று ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் பாருங்கள், டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் டெய்லி கிளாஸ் அப்லோட் பண்ணுறதை பார்க்கணும். நான் இது வரைக்கும் போட்ட கிளாஸஸ் எல்லாம் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெய்லி கிளாஸ் வந்து பார்த்துக்கணும். தேர்டு வந்து எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஷின் ப்ராக்டிஸு, டெய்லி கிளாஸு, அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் சண்டே டெஸ்ட் அடிக்கணும். ஓகே, சண்டே டெஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் நான் போட்ட கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய சேனல் லிங்க்கில் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாமே கொஷின்ஸ் தான், நீட்டாக இருக்கும். டெஃபினேஷன் டேரெக்டாக எடுத்துப்பேன். ரிசல்ட்னா அந்த ரிசல்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருப்பேன். ப்ராப்ளமெட்டிக்ன்றதை ப்ராப்ளமாகவும் ஒர்க் பண்ணி போட்டிருப்பேன். ஓகே, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் புக்கிங் பண்ணிவிட்டு, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸில் பார்சல் உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி புக் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 டேஸ் தான் உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டெய்லி கொஷின் ப்ராக்டிஸு, போடுற கிளாஸஸ் எல்லாமே கிளாஸ் கொடுத்துட்டேங்க. ஒரு 240 வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் தனியாகவே போட்டிருக்கேன். இந்த ஆர்டர் ஆஃப் த பெர்முடேஷன் சொல்லி கேட்குறாங்க. இது 3 சைக்கிள் 2 சைக்கிள், அப்போ எல்சிஎம் ஆஃப் 3,2 ஆன்சர் தான் கிடைக்கும் 6. அப்படியே முடிச்சு போகணும். அதையும் முடிப்பேன். எல்சிஎம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த லென்த் ஆஃப் த சைக்கிள்ஸ். ஸோ 3 சைக்கிள்ஸ் 2 சைக்கிள்ஸ், லென்த் 6. இது போல் எல்லாத்தையுமே நீட்டாக உங்களுக்கு கிளாஸ் கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ எம்சிக்யூஸ் மொத்த கலெக்ஷன்ஸ் ஒரு 9 புக்லெட் வாங்கிக்கங்க, வாங்கிட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.